தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஜித்குமாரை சித்திரவதை செய்ய அதிகாரிக்கு உத்தரவிட்டது யார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி மேலும் என்னென்ன விஷயங்களை கேள்வியா முன்வைத்திருக்கிறார்? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அஜித்குமாரை சித்திரவதை செய்ய சொன்ன அந்த ஆணையிட்ட காவல்துறை உயரதிகாரி யார் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞரை சித்திரவதை செய்யும்படி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கூட தகவல் தெரிவிக்காமல் காவல்துறை துணை கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு காவல்துறை உயரதிகாரி ஒருவர் ஆணையிட்டதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அதிகாரி யார் என்பதை தமிழக அரசு முழு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும், இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டாலும் கூட தமிழக காவல்துறையை சீர்திருத்த இத்தகைய அதிகாரிகளை அடையாளம் கண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த அஜித்குமார் கொலை வழக்கை பொறுத்தவரையில உள்ளூர் டிஎஸ்பி தான் தனிப்படையை அனுப்பி அந்த அஜித்குமாரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த டிஎஸ்பிக்கு ஒரு உயர் அதிகாரி, காவல்துறையில மிக உயரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒருவராக அவர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த அதிகாரி யார் என்பதை தமிழக அரசு கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அவர் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.